வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் கேட்க போகிற ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த ஒரு வீடியோவில் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவோம். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாவை தனியாக லிஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக நீங்கள் ஈஸியாக 4 to 8 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஃபார்முலா பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு மியூ ஆர்டி என்ஆர்டின்னு புக்கில் படித்தவங்க அதையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏரியா அண்டர் பிவி கிராஃப் வந்து நமக்கு ஒர்க் டன் கொடுக்கும். இதை வச்சு அடிக்கடி கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கிராஃபிக்கல் டைப்பு. இன்டர்னல் எனர்ஜி U அப்படிங்கிறது அதில் உள்ள கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டோட்டல். அடுத்து வேரியபிள் ஒர்க் டன் கொடுக்குறாங்க, 2 வால்யூம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இன்டகரல் ஆஃப் V1 to V2 P இன்ட்டு டிவி டெல்வின்னு இருந்தால் டெல்வி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னா ஹீட் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இதே Qக்கான CPCV வச்சு எக்ஸ்பிரஷன் எழுதுகிறேன். மியூ CV டெல்டி எழுதலாம். அதே வந்து மியூ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். மேயர்ஸ் ரிலேஷன் CP மைனஸ் CV ஈக்குவல் டு R. ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது. CV ஈக்குவல் டு 1/μ du/dt. சில புக்கில் ΔU/ΔTன்னு இருக்கும். CP ஈக்குவல் டு காமா இன்ட்டு CV ஆர்எல்ஸ் காமா ஈக்குவல் டு CP/CVன்னு படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கோ ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராசஸ், அதில் இருந்தால் கொஷின் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஐசோதெர்மல் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸில் முக்கியமான பாயிண்ட்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்ங்கிற உங்களுக்கு தெரியும். நோ சேஞ்ச் இன் T. டெல் T வந்து 0வாக இருக்கும், டெல் U வந்து 0வாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஐசோபாரிக் தவிர ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து 0வாக இருக்கும். அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவேஷன் பார்த்தோம்னா PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதலாம், இல்லை P ப்ரொபோஷனல் டு 1/Vன்னு எழுதலாம். ஒர்க் டனுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா மியூ ஆர்டி லான் V2/V1 லான் எழுதிக்கோங்க, இல்லை உங்கள் புக்கில் லாக் ஈன்னு இருந்தால் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் மியூ ஆர்டி லான் P1/P2. அடுத்து இதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும் அது ரொம்ப முக்கியம். PV கிராஃபு ஸ்லோப் கம்மியாக இருக்கும். நான் வரைகிறது எல்லாமே ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கான கிராஃபு. கம்பேரிசனுக்கு இதுக்கு ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்லோப் வேல்யூ வந்து P/V எடுத்தோம்னா ஸ்லோப் நமக்கு கிடச்சிரும். நாளையும் எழுதி முடித்ததுக்கப்புறம் 4 ப்ராசஸ்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லோப்லேயும் சின்ன சின்ன வேரியன்ஸ் இருக்கும். இதை நோட்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் லிஸ்ட் பண்ணுற இந்த கிறிஸ்பான பாயிண்ட் மட்டும் நமக்கு இதிலேருந்து கேட்கக்கூடிய கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு போதும். ரொம்ப வளவளன்னு தியரி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடியபேட்டிக் பொறுத்தளவில் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா டெல் Q 0வாக இருக்கும். PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிறது இந்த ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷன். இதில் இன்னும் வேறு என்னென்ன மாதிரிலாம் எழுத முடியும் அப்படின்னா 1 P power 1 minus gamma into
t power gamma equal to constant, t v power gamma minus 1 equal to constant. இது எல்லாமே அடியபெட்டிக் ப்ராசஸ்க்கான ஈக்குவேஷன், தெர்மல் ஈக்குவேஷன். ஒர்க் டன் வேல்யூ வேணும் அப்படின்னா P1 V1 மைனஸ் P2 V2 பை காமா மைனஸ் 1. இதை 1 பை காமா மைனஸ் 1 தனியாக அவுட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். இதுக்கான கிராஃப் பார்த்தீங்கன்னா பிவி கிராஃபு ஐசோ தெர்மலுக்கு உள்ளதை விட ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். எக்ஸ்பேன்ஷனுக்கான கிராஃபு. இதோட ஸ்லோப் வந்து அங்கே நம்ம என்ன பார்த்தோமோ அதை விட அதிகமாக இருக்கும். ஸ்லோப் வந்து மைனஸ் காமா பி பை வி. இண்டிகேஷன் மைனஸை எடுத்துட்டோம்னா காமா இன்ட்டு பி பை வி எப்பயுமே ஐசோதெர்மல் கிராஃபை விட அடியபேட்டிக் கிராஃப் வந்து ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐசோபாரிக் ப்ராசஸ். நோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் அப்படின்னா V பை டி கான்ஸ்டன்ட்டுங்கிறது இதுக்கான ஈக்குவேஷன். V ப்ரொபோர்ஷனல் டு டி. இதில் தான் எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் ஜீரோன்னு வராது, மீது எல்லா ப்ராசஸ்லேயும் வரும். V equal to mu R by constant pressure into T ன்னு போட்டுக்கலாம். ஒர்க் டன் எழுதணும்னா W equal to mu R T2 minus T1 or W equal to P into V2 minus V1. இங்கே எதுவுமே ஜீரோன்னு இல்லைன்னு சொல்கிறல, எது ஜீரோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்லிட்டோம்னா கிராஃப் வந்து ஃப்ளாட் லைனாக இருக்கும். ஃப்ளாட் லைனாக இருந்துச்சுன்னா இதில் ஸ்லோப்பே கிடையாது. ஸோ ஸ்லோப் இஸ் ஜீரோ. ஐசோகாரிக் ப்ராசஸ். no change in volume. எது ஜீரோனா இங்கே ஒர்க் டன் ஜீரோ, போனதில் ஸ்லோப் ஜீரோ. அதை வேணால் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் ஒவ்வொன்று ஜீரோ இருக்கும். ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெல் டி டெல் யூ ஜீரோவாக இருக்கும். அடியபேட்டிக் ப்ராசஸில் டெல் கியூ ஜீரோவாக இருக்கும். ஐசோபாரிக்கில் ஸ்லோப் ஜீரோ, ஐசோகாரிக்கில் ஒர்க் டன் ஜீரோ. தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன்னா பி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எழுதலாம், இல்லைனா பி ப்ரொபோர்ஷனல் டு டின்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் இந்த பி பை டி கான்ஸ்டன்ட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மியூ ஆர் பை விக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒர்க் டனுக்கான எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படின்னா இன்டகரல் ஆஃப் பி டாட் டிவி. இன்டகரல் ஆஃப் பி டாட் டிவி சேஞ்ச் இன் வால்யூமே இல்லைன்னோ ஜீரோ, அப்போ ஒர்க் டன்னு ஜீரோ ஆயிடுச்சு. இதோட ஸ்லோப் வந்து ஒர்க் டன் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா பிவி கிராஃபில் ஸ்லோப்பே இருக்காது, வால்யூமில் சேஞ்சே இல்லை. ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலர் டு ஒய் ஆக்சிஸ் வால்யூம் வரும். அப்போ ஸ்லோப் இஸ் இன்ஃபனைட். போன இதில் தட் இஸ் ஐசோபாரிக்கில் ஸ்லோப் இஸ் ஜீரோ. இங்கே ஸ்லோப் வந்து dp by dv சேஞ்ச் இன் p by v இஸ் இன்ஃபனைட். இதுவும் ஒரு முக்கியமான கீவேர்டு. இதில் நியூமரிக்கல் கேட்குறாங்களோ இல்லையோ, ஒரு கான்செப்சுவல் அனாலிசிஸாக இல்லை தியரியோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி கொஷினு எல்லா வருஷத்துலையும் கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நான் உங்களுக்கு 2 கொடுக்குறேன். கம்ப்ரஷனில் எப்படி, எக்ஸ்பேன்ஷனில் எப்படி இருக்கும்னு.
பிவின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. இந்த டாட்டட் லைனுக்கு இந்த பக்கம் உள்ளது எல்லாமே கம்ப்ரஷன், இந்த பக்கம் உள்ளது எல்லாமே எக்ஸ்பான்ஷன். ஸோ வால்யூம் சேஞ்ச் இல்லை அப்படின்னா இது என்ன லைனு? ஐசோகாரிக். இது ஐசோபாரிக். ப்ரெஷரில் சேஞ்ச் இல்லை. ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்கிறது அடியபேட்டிக். ஸ்லோப் கம்மியாக உள்ளது ஐசோதெர்மல். இதை நீங்கள் இந்த பக்கமும் தெரிஞ்சு வச்சுக்கணும், எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க வேரியேஷன். இங்கே வந்து ஐசோதெர்மல் மேலேயும் அடியபேட்டிக் கீழே வரும், இங்கே வந்து அடியபேட்டிக் மேலேயும் ஐசோதெர்மல் கீழே வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃபிக்கல் கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க இந்த யூனிட்லேருந்து. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக நம்ம ஐசோதெர்மல் அண்ட் அடியபேட்டிக் மட்டும் ட்ரா பண்ணுறோன்னு வைங்க. ஒரு பிவி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்லோப் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது அப்படின்னா இதை ஒரு கம்ப்ரஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் அடியபேட்டிக் இருக்கும், இதில் ஐசோதெர்மல், இது அடியபேட்டிக். இந்த மாதிரி ஸ்லோப்பு. இது ரிட்டர்னில் ஐசோதெர்மல், தட் இஸ் கம்ப்ரஷனில். இது இந்த மாதிரி அடியபேட்டிக். ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக வைக்க முடியும். இப்போ ரெண்டுக்கும் ஸ்லோப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஸ்லோப் கம்மியாக உள்ளது ஐசோதெர்மல், ஸ்லோப் அதிகமாக உள்ளது அடியபேட்டிக். நோட்ஸ் எடுக்க முடியாதவங்க பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபை அப்படியே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹீட் என்ஜின் பொறுத்தளவில் Q1 ஈக்குவல் டு W ப்ளஸ் Q2ன்னு தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இது வந்து ஹாட் ரிசர்வாயர் T1 வச்சுக்கிறேன். இது கோல்டு ரிசர்வாயர் T2 இருக்குது அப்படின்னா நம்ம Q1 சப்ளை பண்ணணும். அந்த Q1 என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒர்க் டன் பண்ணிடும், திரும்ப Q2 இங்கே போயிடும். இதுக்கு வச்சுக்கிட்டு எஃபிஷியன்சி ஈட்டாக எழுதுறேன் அப்படின்னா W/Q1, சப்ளை பண்ண Q1 எவ்வளோ வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ தான் இங்கே எஃபிஷியன்சி. Q1 மைனஸ் Q2/Q1 எழுதலாம், இல்லை 1 மைனஸ் Q2/Q1 எழுதலாம். ஆர் டெம்பரேச்சர் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T1 மைனஸ் T2/T1. இது எல்லாமே இதுக்கான வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். கொஸ்டின் ரீசெண்ட் இயர்ஸில் இந்த ஹீட் என்ஜின், கார்னாட் என்ஜின் அண்டு ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் கேட்டதில்லை, பழைய வருஷங்களில் கேட்டிருக்காங்க. கார்னாட் என்ஜின் கார்னாட் என்ஜின்னா எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். அதுக்கு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா ஈட்டா ஈக்குவல் டு, அதில் உள்ள அதே ஃபார்முலா தான், ஈட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் T2/T1. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு மாறும். இதில் வந்து Q2 ப்ளஸ் W ரெண்டு சேர்ந்து Q1, அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் இது. இங்கே வந்து Q2 தான் சப்ளை அண்டு Wங்கிறது சப்ளை, ரிசீவ் ஆகிறது வந்து Q1ல். இதுக்கான எஃபிஷியன்சி பீட்டால் எழுதுகிறேன். Q2 எவ்வளோ ஒர்க்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுங்கிற ரேஷியோ. Q1/Q2 டெம்பரேச்சர் எழுதுனா T2/T1 மைனஸ் T2ன்னு எழுதலாம்.
ரிலேஷன் பிட்வீன் ஈட்டா அண்டு பீட்டா. இது வந்து சில புக்கில் ஆல்ஃபான்னு இருக்குது, பீட்டாவுக்கு பதிலாக. நீங்கள் எப்படி டெக்ஸ்ட்டில் படிச்சிங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஈட்டா பை ஈட்டா, ஆர்எல்ஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 பை n மைனஸ் 1. இது ரெண்டுக்கும் உள்ள ஈட்டா பீட்டாக்கான ரிலேஷன். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண ஃபார்முலாஸ் வந்து மோர் தென் இனஃப் இந்த யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு. நியூமரிக்கல்ஸு இப்போ எப்படி கேட்குறாங்க, ஒரு கான்செப்சுவல் ஓரியன்ட் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, நியூமரிக்கலாக ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். 2025 கேட்ட கொஸ்டின், 2 gases AB filled with same pressure கொடுத்துட்றாங்க கீவேர்டு, அண்ட் வித் மூவபிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து வேறு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க பிஸ்டனுக்கு. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு del Q வேல்யூ ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் del X வந்து 16 சென்டிமீட்டர், இன்னொன்று செகண்ட் ஆப்ஜெக்ட் பி ஆப்ஜெக்ட் வந்து அது 9 சென்டிமீட்டர். இஃப் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் சேம், del Qவும் சேமாக இருந்துச்சுன்னா RA RBக்கு என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிடலாம். PA அண்டு PB ப்ரெஷர் ஆஃப் ஆப்ஜெக்ட் A அண்ட் B வந்து ஈக்குவல், இது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுக்குறாங்க, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அது வந்து ஆப்ஜெக்ட் ஏக்கும் ஆப்ஜெக்ட் பிக்கும் சேம் கொடுத்துட்றாங்க. ஹீட் சப்ளைடும் ஈக்குவல் அமௌண்ட்டு. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆப்ஜெக்ட் ஏக்கு வந்து 16 சென்டிமீட்டர், ஆப்ஜெக்ட் பிக்கு வந்து 9 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கன்வர்ஷன் தேவையில்லை நம்ம ரேஷியோ எடுக்கிறனால. ஸோ ஃபர்ஸ்ட் லா படி நமக்கு என்ன தெரியும், Q ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன்னு தெரியும். இதை QAன்னு எழுதுகிறேன். QAக்கு நான் என்னென்னலாம் எழுதலாம், A ப்ளஸ் ஒர்க் டன்னை வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எழுதலாம். இதை அகெயின் UA ப்ளஸ் ஃபோர்ஸை வந்து ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா எழுதலாமா. இது அகைன் QA ஈக்குவல் டு del UA ப்ளஸ் ப்ரெஷர் அப்படியே வச்சுக்கோங்க, ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாமா, பை RA ஸ்கொயர் அண்ட் del XA ஏற்கனவே இருக்குது. லெட் திஸ் பி ஈக்குவேஷன் 1. சிமிலர்லி QBக்கு நான் எப்படி எழுதலாம், ப்ளஸ் PB பை RB ஸ்கொயர் del XB. ஓகேவா. இப்போ ரேஷியோ வந்து RA பை RB வேணும் அப்படின்னா 1/2 ஈக்குவேஷன் பண்ணோம்னா 1/2 பண்ணுறதுக்கு முன்னாடியே பாதியை கட் பண்ணிடலாம் பாருங்கள். நமக்கு வந்து கிவன் QA QB ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா 1 = 2 போட்டோம்னாலே நம்ம காமன் டேர்ம்ஸ் கட் ஆயிரும். இதுவும் ஈக்குவல். அதுக்கப்புறம் ப்ரெஷர் 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. தென் பைங்கிறது கான்ஸ்டன்ஸ். அப்போ நமக்கு மீதி என்னென்ன இருக்குது, RA ஸ்கொயர் del XA ஈக்குவல் டு RB ஸ்கொயர் del XBன்னு வந்துடும். இப்போ RA ஸ்கொயர் பை RB ஸ்கொயர்னு போட்டோன்னா del XB பை del XAன்னு வந்துடும். ஸோ இது 9 கொடுத்துருக்காங்க, இது 16 கொடுத்துருக்காங்க. நான் ஸ்கொயர் ரூட்லேருந்து RA பை RB மாற்றுறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இது 3/4ன்னு வருது. கொடுத்துருக்கூடியதில் செகண்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. 3/4 தான் ரேஷியோ. சாம்பிள் 0.1 gram of water 100 degree Celsius நார்மல் ப்ரெஷரில்
ஹீட் எனர்ஜி வந்து 54 கலோரி சப்ளை பண்ணி அந்த வாட்டரை வந்து ஸ்டீமாக மாற்றிடுறோம். டெம்பரேச்சரில் சேஞ்ச் இல்லை, அதோட ஸ்டேட் மட்டும் சேஞ்ச் ஆகுது, வாட்டர்லேருந்து ஸ்டீமாக மாறிருக்கு. வால்யூம் ஆஃப் ஸ்டீம் ப்ரொடியூஸ் வந்து 167.1 சிசி கொடுத்துட்டாங்கன்னா இன்டர்னல் எனர்ஜியில் என்ன சேஞ்சுன்னு கேட்குறாங்க. அகைன் இதுவும் ஃபஸ்ட்டில் வச்சு பண்ணக்கூடிய கொஷின் தான். வால்யூம் ஆஃப் வாட்டர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வாட்டராக இருக்கும் போது 0.1 கிராமுன்னு கொடுக்குறாங்க. இதை சிசிக்கு மாற்றோம்னா 0.1 சிசின்னு மாற்றலாம். ஸ்டாண்டர்ட் யூனிட்டுக்கு மாற்றோம்னா 0.1 × 10⁻⁻6 மீட்டர் கியூபு. ஸ்டீமுக்கு எந்த வால்யூம் கொடுத்துருக்காங்க, 167.1 × 10⁻⁻6 மீட்டர் கியூப். சிசியை வந்து நான் மீட்டர் கியூபாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் 1.013 × 10⁵ Nm/m². டெல் கியூ வந்து சப்ளை பண்ணுறது 54 கலோரின்னு கொடுக்குறாங்க, ஜூலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 4 × 1.8 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 225.72 ஜூல்ஸ்னு கிடைக்கிது. ஓகே, இதிலிருந்து நம்ம டெல் வி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். டெல் விங்கிறது ஸ்டீம் ஃபைனல் ஸ்டேட்டு, இனிஷியல் ஸ்டேட் வந்து வாட்டராக இருந்திருக்கு. அப்போ 167.1 × 10⁻⁻6 minus 0.1 × 10⁻⁻6, I will get 167 × 10⁻⁻6 மீட்டர் கியூபு. இப்போ ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், del Q equal to del U plus work done. இதிலிருந்து del U equal to del Q heat supplied minus work done. நமக்கு change in internal energy தான் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி del Q இருக்குது, ஒர்க் டன் தானே இருக்குது. ஓகே, del Q மைனஸ் ஒர்க் டன் எப்படி எழுதலாம், P இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். இது 225.72 மைனஸ் 1.013 × 10⁵ இன்ட்டு 167 × 10⁻⁻6 சேஞ்ச் இன் வால்யூம். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்ச வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 208.75 ஜூல்ஸ் கிடைக்கிது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் பி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. எவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. டேரெக்டாக புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேர்ட் மாதிரி, த ஈக்லிபிரியம் ஸ்டேட் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் டிஸ்கிரைப்டு பை ஒரு 4-5 குவான்டிட்டி கொடுத்துட்டு இதில் எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோட பேசிக் தியரட்டிக்கல் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருந்தால் போதும். தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸை நம்ம 2 டைப்பில் பிரிக்க முடியும். எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ். எக்ஸ்டென்சிவில் என்னென்னலாம் வருது அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜி, வால்யூம், மாஸு. இன்டென்சிவை பொறுத்தவரை ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி. ஸோ இவ்வளோ தான் வேரியபிள். மொத்தம் 6 தான் இருக்குது தெர்மோடைனமிக் வேரியபிளில். இன்டர்னல் எனர்ஜி, வால்யூம், மாஸ் வந்து எக்ஸ்டென்சிவ், ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி வந்து இன்டென்சிவ். இதில் ஹீட் அண்ட் ஒர்க்கு, தட் இஸ் Q அண்டு W வந்து நாட் தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ். அதான் இங்கே கொஷினே. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் சி மேட்ச் ஆகுது, சாரி ஆப்ஷன் டி மேட்ச் ஆகுது. 1, 3, 4. ஓகே, ஆப்ஷன் டி கரெக்ட். சிலிண்டர் கண்டைன்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் அட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டு டென்சிட்டி கேட்குறாங்க. பாருங்கள், ஹைட்ரஜன் கேஸ்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு டென்சிட்டிக்கு மாஸ் தேவை. மாஸ் வந்து 1 மோல் ஹைட்ரஜனில் மாஸ் என்ன இருக்கும், m = 2 கிராம்ஸ் இருக்கும். தட் இஸ் 2 × 10⁻⁻3. ஆக்சுவலாக இது 2.02 வரும், நம்ம 2 தான் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறோம்.
ஸோ ப்ரெஷர் வேல்யூ என்ன கொடுக்குறாங்க, 249 கிலோ பாஸ்கில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் யூனிட்டுக்கு 10⁻³ பாஸ்கல்ஸ். டெம்பரேச்சரும் டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. கெல்வின் கன்வெர்ட் பண்ணால் 273ஆல் ஆட் பண்ணணும். ஸோ ஐ கெட் 300 கெல்வின். அதுக்கப்புறம் கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுக்கல, நமக்கு தெரிஞ்சிருக்கு கொடுத்துருக்காங்க 8.3. ஆக்சுவலாக இது 8.314 ஜூல் பெர் மோல் பெர் கெல்வின். ஓகே, கொடுக்கலனாலும் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் போயிடலாம். we know that PV equal to mu RT or nRTன்னு படிச்சிருப்பீங்க. இங்கே ஒரு மோல்கிறனால PV equal to RTன்னு டைரெக்டாக எடுத்துட்டேன். இந்த வால்யூம் வந்து டென்சிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மாஸ் பை டென்சிட்டி ரோன்னு மாற்றலாம். அப்போ டென்சிட்டி ஈக்குவல்ட்டுன்னு எழுதுறோன்னா PM பை RTன்னு வந்துடுமா, அவ்வளோதான். மீதி எல்லாமே சப்ஸ்டியூஷன்ஸ் மட்டும்தான். ப்ரெஷருக்கான வேல்யூ இன்ட்டு மாஸ்க்கான வேல்யூ 8.3 இன்ட்டு 300. இதில் கன்வர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியுமே கரெக்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 0.2 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் டென்சிட்டி கிடைக்கிது. இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் பி வந்து மேட்ச் ஆகுது. தெர்மோடைனமிக் ப்ராசஸ் தான் அதிக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. அதுலேயும் என்ன டைப்பில் கேட்பாங்கன்னா கிராஃபிக்கல் டைப்பில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் என்னென்ன குவான்டிட்டிலாம் ஜீரோவாக இருக்கும், என்னென்ன குவான்டிட்டிலாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறத தனியாக ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸி. அதுபோக கிராஃபை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ABCDAங்கிற ஒரு சைக்கிள் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. டோட்டல் சைக்கிள்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஒர்க் டன் சொல்லிட்டு போயிடுவீங்க. சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணாலே அது வந்து 0ன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. த ஒர்க் டன் பை த கேஸ் அலாங் த பாத் BC தான் இவங்க கேட்குறாங்க. ஸோ பாத் BCக்கு மட்டும் நம்ம பார்க்கணும். பாத் BCயில் ப்ரெஷரில் மட்டும்தான் இன்க்ரீஸ் இருக்குது. வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட்னா இது என்ன ப்ராசஸ், ஐசோகாரிக் ப்ராசஸ். ஐசோகாரிக் ப்ராசஸ்க்கு ஸ்லோப் என்ன இருக்கும், தனியாக முதல் ஃபார்முலா லிஸ்ட் பண்ணேன். ஸ்லோப் வந்து 0. ஸ்லோப்பு 0னா நோ ஒர்க் டன் இல்லையா. இது நம்ம கிராஃப் வச்சே சொல்லிடலாம். அப்போ W வந்து 0. அப்போ இல்லை நீங்கள் ஃபார்முலா வச்சு சொல்லணும் அப்படின்னா P∆V நீங்கள் போடுவீங்க. V கான்ஸ்டன்ட்னு தெரிஞ்சிருது. V கான்ஸ்டன்ட்னு கிராஃபில் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் தெரிஞ்சிருது. அப்போ V கான்ஸ்டன்ட்னா ∆V வந்து என்ன வரும், சேஞ்ச் இன் வால்யூம் வந்து என்ன வரும், 0ன்னு வரும். சேஞ்ச் இன் வால்யூம் 0னா P இன்ட்டு 0 W ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் டி ஆப்ஷன் ஆன்சர். ஐடியல் கேஸ்க்கு வந்து 4 ப்ராசஸில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ராசஸ் அடியபேட்டிக், ஐசோதெர்மல், ஐசோபாரிக், ஐசோகாரிக். இதில் எந்த கர்வ் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துலேயுமே எப்படி ஸ்லோப் வரும் அப்படின்னு 2 கிராஃப் நான் ஃபார்முலா லிஸ்டிங்லேயே கொடுத்தேன். அதை பார்த்துட்டா தெரிஞ்சிடும். இல்லை ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தளவில் 2 ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா நோ சேஞ்ச் இன் ப்ரெஷர், இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நீங்கள் ஐசோபாரிக்னு ஈஸியாக சொல்லிடலாம். நோ சேஞ்ச் இன் வால்யூங்கிறது இது ஐசோகாரிக் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த 2ல் வேணால் எது ஐசோதெர்மல் அடியபேட்டிக்னு கன்ஃபியூஷன் வரலாம். அதை எப்படி நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, எப்பயுமே ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் இஸ் கிரேட்டர் தென் ஐசோதெர்மல். ஓகேவா? ஏன்னா ஸ்லோப் ஆஃப் ஐசோதெர்மல் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா P/V தான் இருக்கும். வேரஸ் ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து அதோட வேல்யூ வந்து காமா இன்ட்டு P/Vன்னு வரும். ஈஸியாக எப்படி பார்க்குறது, ஸ்மாலர் ஸ்லோப்புனா ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா ஐசோதெர்மல். எது ரொம்ப ஸ்டீப்பாக ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து அடியபேட்டிக்னு சொல்லணும். ஸோ ஸ்லோப்பை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அதிக ஸ்லோப்பு
அடியபேட்டிக், அதை விட கம்மியாக உள்ளது ஐசோதெர்மல், ப்ரெஷரில் சேஞ்ச் இல்லைன்னா ஐசோபேரிக், வால்யூமில் சேஞ்ச் இல்லைன்னா ஐசோகாரிக். அப்போ ஆன்சர் அடியபேட்டிக் ப்ராசஸ் எது சொல்லுது? நம்பர் 2 அடியபேட்டிக் ப்ராசஸ். Which of the following process heat is neither absorbed nor released? ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். ஐசோகாரிக்னா வால்யூம் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட், நோ சேஞ்ச் அதில். ஸோ ஆன்சர் வந்து அடியபேட்டிக். அடியபேட்டிக்கில் என்ன டெஃபினிஷனு? நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஆர்எல்ஸ் எப்படி சொல்லலாம்? டெல் கியூ வந்து 0 வரைக்கும் சேஞ்சே இருக்காது. என்ட்ரோபி கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். என்ட்ரோபியோட வேல்யூனா டெல் கியூ பை டி, இது கான்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ வந்து கரெக்டு. ஒரு ஒன் வேர்டு மாதிரி ரொம்ப டைரக்ட் கொஸ்டினாக ஈஸியாக இருக்குது. ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துட்டு நமக்கு இப்போ மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்த கிராஃப் மாதிரி தான். இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ தான் எல்லாமே நேம் பண்ணோம். ஸோ இது வந்து வி கான்ஸ்டன்ட், 1ல் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட், வால்யூமில் சேஞ்ச் இல்லை, கிராஃப் ஸ்ட்ரைட் லைன் பார்த்தாலே தெரியுது. அப்போ ஐசோகாரிக். 2ல் வந்து ஸ்லோப் ஹை இல்லையா? 2, 3 கம்பேர் பண்ணும்போது ஸ்லோப் ஹை. ஸோ அடியபேட்டிக். இப்படி தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அடுத்து தேர்டு 2 கம்பேர் பண்ணும்போது தேர்டில் வந்து ஸ்லோப்பு கம்மியாக இருக்குது. ஸோ ஐசோதெர்மல். 4th ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ஐசோபேரிக். கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் பி. அடிக்கடி கிராஃபிக்கல் டைப் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இப்போ உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிருக்கும். வால்யூம் ஆஃப் மோனோ அட்டாமிக் கேஸ் வேரிஸ் வித் டெம்பரேச்சர் ஷோன் இன் கிராஃபு. ஸோ இது வந்து பிவி கிராஃப் இல்லை, விடி கிராஃபு கவனிச்சுக்கணும். த ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் பை கேஸ் டு த ஹீட் அப்சார்ப்டு பை இட். ஸோ ஒரு ரேஷியோ எடுக்க போகிறோம். ஒர்க் டனுக்கும் ஹீட்டுக்கும் டபிள்யூக்கும் கியூக்கும் நமக்கு ரேஷியோ வேணும். when it undergoes a சேஞ்ச் ஃப்ரம் ஏ டு பி, இந்த லைனுக்கு தகுந்த மாதிரி அதில் என்ன ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? கியூக்கு டபிள்யூக்கும் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். நான் கியூக்கு எழுதுகிறேன் பாருங்கள். கியூ இதில் வந்து வால்யூம் டைமில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்குது. விடி கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ கியூக்கு ஈக்குவேஷன் சிபி டெல்டி எடுக்கணும். மியூ அப்படியே வச்சுக்கலாம். சிபியோட வேல்யூ மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு சிபி எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். நான் ஒரு லிஸ்ட் பண்ணிடுறேன். மோனோ அட்டாமிக், டை அண்ட் ட்ரை அட்டாமிக், பாலி அட்டாமிக். இதான் நமக்கு ரெகுலராக கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடியது. இதில் வந்து எஃப் வேல்யூ எவ்வளோ இருக்கும், சிவி எவ்வளோ இருக்கும், சிபி எவ்வளோ இருக்கும், காமா எவ்வளோ இருக்கும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸி. கொஸ்டினில் கொடுத்துருவாங்க,
கொடுக்கல அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து 3/2R, இது 5/2R, இது 6/2R. ஒரு தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக உங்கள் மெமரியில் வந்துடும். இது அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டி எழுதிட வேண்டியதுதான். ஒன்று ஆட் பண்ணி எழுதுனா கரெக்டாக வரும். பாலிஅட்டாமிக் வந்து இந்த 6/2, 8/2, 3, 4ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காமா வேல்யூ வந்து 5/3 வரும். இது 7/5, 4/3. ஸோ இதை வச்சுக்கிட்டு மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு சிபி வேல்யூ 5/2R, 5/2R del T. let this be equation 1. அவங்க Q கேட்டனால Qக்கு எழுதிட்டோம். W பொறுத்தளவில் நமக்கு Wக்கு P into del V நம்ம எழுதலாம். இதை PV equal to mu RTன்னு தெரியுமா? அப்போ mu RT del Tன்னு எழுதலாமா? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் PV equal to I know mu RTங்கிறது தெரியும். let this be equation 2. ஒர்க் டனுக்கும் Qக்கும் கேட்டிருக்காங்க, ஹீட்டுக்கும். அப்போ 2/1 பண்ணால் நமக்கு அந்த ரேஷியோ கிடைக்குது. W/Q equal to mu R del T. செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் mu 5/2 R del T. இந்த நம்பரை தவிர மீதி எல்லா வேரியபிள்ஸுமே பாருங்கள் கேன்சல் ஆயிடுது. ஸோ மேலே வரும்போது 2/5ன்னு வரும். எனக்கு W/Qக்கான ரேஷியோ வந்து 2/5. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. கேஸ் இஸ் கம்ப்ரஸ்டு ஐசோதெர்மலி. நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷனுக்கான கிராஃப் ரெகுலராக பார்த்துருப்போம். கம்ப்ரஷன் அதுக்கு கொஞ்சம் ரிவர்ஸில் எடுக்கணும். half of its initial volume, the same gas is compressed separately through adiabatic process until its volume is again reduced to half. ஸோ ரெண்டு ப்ராசஸ், ஒன்று ஐசோதெர்மல் ப்ராசஸ்ஸு, அதில் கம்ப்ரெஷன் ரிவர்ஸு, அடியபேட்டிக் ப்ராசஸில் ஒரு கம்ப்ரெஷன் ரிவர்ஸு. இந்த ரெண்டு ரிவர்ஸ் ப்ராசஸ்லையும் ஃபஸ்ட்டு இனிஷியல் வால்யூம் V இருந்துச்சுன்னா V/2 கொண்டு போயிருக்காங்க, இதுவும் V இருந்துச்சுன்னா V/2 கொண்டு போயிருக்காங்க. ரெண்டும் செப்பரேட்லின்னு கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக பண்ணுறாங்க. தனித்தனியாக பண்ணால் கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எது சூட்ஸுங்கிறாங்க. 4 ஆப்ஷனும் ஒர்க்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிவி கிராஃபில் வந்து ஒர்க்கு வேணும்னா நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணணும். இதுதான் கோர் ஐடியா. பாருங்கள், ரெண்டு பிவி கிராஃப் நான் வரைகிறேன். நம்ம இதுவரை எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பான்ஷன் கிராஃபு, இதில் மேலே உள்ளது ஐசோதெர்மல், கீழே வந்து அடியபேட்டிக்னு பார்த்துருப்போம். இது வந்து எக்ஸ்பான்ஷன் சைடு, இந்த சைடு வந்து எக்ஸ்பான்ஷன் சைடு. இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்ப்ரஷன் சைடு கொண்டு போனோம்னா இது இப்படி வந்திருக்கும், இது இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே இருக்கும் அடியபேட்டிக் சைடு, இங்கே வந்து ஐசோதெர்மல் சைடு இப்படி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணுறேன் பாருங்க. இது வந்து ஐசோதெர்மல், கீழே உள்ள வந்து அடியபேட்டிக், ரெட் கலர் வந்து அடியபேட்டிக். அப்போ எக்ஸ்பான்ஷன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஐசோதெர்மல் மேலே அடியபேட்டிக் கீழே ஸ்லோப் அதிகமாக இருக்கும். இது கம்ப்ரஷன் சைடு. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கூடிய ப்ராசஸ் வந்து கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஸோ கம்ப்ரஷன் ப்ராசஸில் ஒரு பர்டிகுலர் விலேருந்து V/2 கம்ப்ரஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கம்ப்ரஸ் ஆகும்போது அடியபேட்டிக் லைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. இதுவே ஐசோதெர்மல் லைனு இப்படி இருக்குது. இது ரெண்டுமே நான் இந்த கிராஃபில் உள்ள இந்த செக்மெண்ட்டை மட்டும் வரைகிறேன். அந்த செக்மெண்ட் மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறோம். V2 to V ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா இதில் எது அதிகமான ஏரியா கவர் பண்ணணும்னு பாருங்கள். மேலே உள்ளது அடியபேட்டிக், கீழே உள்ளது ஐசோதெர்மல் லைனு.
எது அதிகமான ஏரியா கவர் பண்ணும்? ஐசோதெர்மல் இந்த ஏரியா மட்டும்தான் கவர் பண்ணுது. வேறஸ் அடியபேட்டிக் இங்கிருந்து இதுவரையும் உள்ள ஏரியாவை கவர் பண்ணுது, அந்த கவுக்கு கீழே உள்ள ஃபுல் ஏரியா. அப்போ அடியபேட்டிக் கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து அதிகம். therefore ஏரியா அண்டர் அடியபேட்டிக் கம்ப்ரஷனில் இஸ் ஹை. நமக்கு என்ன தெரியும்? ஆல்சோ ஏரியா ஆஃப் பிவி கிராஃப் தான் என்னது? ஒர்க் டன்னு. ஹென்ஸ் ஒர்க் டன் ஆஃப் adiabatic process for the given compression curve is greater than work done of isothermal. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ ஆப்ஷனே மேட்ச் ஆகுது. கம்ப்ரெஸிங் த கேஸ் த்ரூ adiabatic process will require more work to be done. ஸோ கிராஃபிக்கல் நாலேஜ் இருந்தால் இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டோம். இதை அனலைஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்தவரையில் ப்ராசஸ் தெர்மோடைனமிக் 4 ப்ராசஸ்லேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க. அதுலேயும் கிராஃபிக்கல் டைப் கொஸ்டின் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு பழைய வருஷங்கள் உள்ள கொஸ்டினையும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு கிளியரான ஐடியா கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக 4 to 8 மார்க்ஸ் இந்த யூனிட்டில் எடுக்க முடியும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்கள் ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணும்.